எல்லாருக்கும் சின்னப்பாவடி மனமண்டலம் 35வது ஆண்டு தைப்பொங்கல் விழா முன்னாடி வந்து இந்த மேடையில் நிற்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் நம் வெற்றி தலைவர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் அவர்களின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க எல்லாத்துக்கும் நம்ம தலைவரை பிடிக்கும்ல? எவ்வளவு பிடிக்கும்? அதாவது நான் ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன், நானு நடிகர் விஜயா இருந்தப்ப கூட அதை விட இப்ப அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நம் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவரா இருக்கிறப்ப மக்கள் அவருக்கு இன்னும் அமோக ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அது காரணம் என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான், 50 வருஷத்துக்கு மேலா 2 கட்சிகள் மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையா இல்லையா? ஒரு சாதாரண ஒரு பொதுமக்கள் பார்வையில பாத்தீங்கன்னா 2 கட்சிக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. ஏதாச்சும் வாழ்க்கை தரம் மாறி இருக்கா? ஏன், என்ன காரணம்? எங்க பார்த்தாலும் ஊழல் தான். எதுனாலும் சரி, இந்த வார்டுல ரோடு போறதாலும் சரி, டிரைனேஜ் போறதாலும் சரி, குடிநீர் வசதினாலும் சரி, மெயின் ரோட்ல போறதாலும் சரி, ஒரு பள்ளிக்கூட கட்டணம் சரி, அரசு உங்க மருத்துவமனையா இருந்தாலும் சரி, அதுல எல்லாத்துலயும் எல்லா விஷயத்திலயும் கான்ட்ராக்ட்லயும் எவ்வளவு கமிஷன் எடுக்கணும் நான் சொல்லி தெரிய தேவையில்ல, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஜிஹெச் எல்லாம் போயிருக்கீங்களா? அங்க கொடுக்கிற மருந்து தரமா இருக்கா? அங்க கொடுக்கிற அது தரமா இருக்கா? இந்த மருந்தோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்க உங்களுக்கு செக் பண்ணி பாத்துக்கீங்களா? அந்த அரசு மருத்துவமனையோட கழிப்பறையை நீங்க பயன்படுத்துறீங்களா? ஏன் அப்படி? இவ்வளவு வருஷம் நம்ம அரசாங்கம் எது நடக்குது? நம்ம கட்டுற வரிப்பணத்துல தான் நடக்குது. நீங்களும் நானும் எல்லாரும் சேர்ந்து கட்டுற வரிப்பணத்துல தான் அரசாங்கம் நடக்குது. அத முறையா மக்களுக்கு போய் சேர்ந்தாங்கன்னா இல்ல. இப்ப தலைவர் கட்சி எதுக்காக ஆரம்பிச்சிருக்காரு சொல்லுங்க? அவருக்கு என்ன சினிமால பட வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சா? ஒரே காரணம் தான், அவருக்கு பணம், பேர், புகழ் எல்லாம் கொடுத்த மக்களுக்கு ஏதாவது திருப்பி செய்யுங்க ஒரே காரணத்துக்காக வந்திருக்க. சரி, மீண்டும் ஒரு முறை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் தலைவர் அவர்களின் சார்பாகவும் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த விழாவை ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.